இஸ்ராயேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 430 ஆண்டுகள் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரவேலின் சேனை புறப்பட்டது என்று அங்கே வேதத்திலே எழுதியிருக்கிறது. அடிமைப்பட்ட ஜனங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், இஸ்ரவேலின் சேனை என்று அங்கே சொல்கிறார். கவனிச்சோமா? அடுத்தது தேவ மனுஷன் கிதியோன் நாட்களிலே இஸ்ராயேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அவங்க வாழ்க்கையில அந்த நாட்களில் அவர்கள் விளைவிப்பதும் விவசாயம் பண்ணி கதிர்களை விளைச்சு அந்த கதிர்களை எடுத்து தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போக முன்னாடி மீதியானவர்கள் வந்து என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க ஆடு மாடுகள் ஒட்டகங்களை அவர்கள் ஓட்டி கொண்டு போவாங்க. அந்த நேரத்திலே தான் கிதியோன் என்ற ஒரு மனுஷன் அந்த ஆலையிலே போரடித்துக் கொண்டிருந்தான். அவன் பயந்து பயந்து எப்பொழுது எதிரிகள் வருவார்கள், நம்முடைய இந்த விளைச்சல்களை எல்லாம் எடுத்து போவார்களே, கோதுமை மணிகளை எல்லாம் எடுத்துட்டு போவார்களே என்று பயந்து பயந்து அவன் அந்த ஆலையிலே போரடிக்கும் போது கர்த்தர் சமீபத்தில் வந்து கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலியே என்று சொன்னார். ஹல்லேலூயா சொன்னார். அவன் வாழ்க்கையில் எப்படி இருந்தான்? பயந்திருந்தான். வாழ்க்கையில பயந்திருந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே என்று சொன்னார். எசேக்கியேல் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம பார்த்தோம், ஒரு பெரிய பள்ளத்தாக்கிலே உலர்ந்த எலும்புகள். ஆண்டவர் இந்த உலர்ந்த எலும்புகள் யார் என்று ஆண்டவர் சொல்லும் போது இது இஸ்ராயேல் மக்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். இஸ்ராயேல் மக்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் அற்று போயிற்று, எல்லாம் முடிந்து போயிற்று, எலும்புகளை போல எங்க வாழ்க்கை அது முடிந்து போயிற்று, எங்க வாழ்க்கை காய்ந்து போயிற்று என்று அவர்கள் சொல்லும் போது ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அங்கே அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து அங்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அப்பொழுது அந்த உலர்ந்த எலும்புகள் ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. எலும்பிலே நரம்புகள் உண்டானது, சதைகள் மாம்சம் உண்டானது, அடுத்து ஆவி உண்டானது. ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது ஆவி உண்டானது. கடைசியிலே தேவன் சொல்கிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் யார் என்றால் அவர்கள் இஸ்ராயேல் மக்கள். அந்த உலர்ந்த எலும்புகள் ஒரு சேனையாய் நின்றது என்று நாமே அங்கே பார்த்தோம். ஹல்லேலூயா. இன்றும் நாம் ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில எப்படி தேவனிடத்திலிருந்து நாம் மீள வேண்டும், நாம் தேவனிடத்தில் நாம் சேர வேண்டும், இந்த காரியங்களிலிருந்து நாம் எப்படி மீழ்ந்து எழ வேண்டும், தேவனுக்கு எப்படி பிரியமாய் வாழ வேண்டும் என்று நாம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்க செய்தியை நல்லா கவனிக்கணும். பிரசங்கிக்கிற யாருடைய செய்தியோ என்ன செய்யணும், கவனமாகவும் கவனிக்கணும். நாங்க சிறப்பு பேச்சாளர்களை கொண்டு வருவோம், நாங்க பேசுவோம், ராஜேஷ் பேசுவாங்க. நீங்க கவனமா கேட்கணும். நீங்க கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற அந்த செய்தியின் காரியங்களை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். சில காரியங்களை தேவையற்ற காரியங்கள் வந்து அதை என்ன செய்யணும், விட்டுணும். ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். நாம தேவ சமூகத்துல நாம தேவன் நம்மளை எப்படி பார்த்தாருன்னு சொன்னா ஒரு சேனையாய் பார்க்கிறார். ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாடல் பாடுவார். தண்ணீர்கள் கடக்கும் போது அந்த பாடல ஒரு வரி வரும். உமது பார்வையிலே வெளியேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே வெளியேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவனானே, மகிழ்ந்து இத பாடுவே, மதிப்புக்கு உரியவனானே, மகிழ்ந்து இத பாடுவே.
ஏன்னா நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இடம் ஒரு விலையேறப்பட்ட இடம். அது எது? பரலோகம், மகிமையான பரலோகம். ஆனால் துன்மார்க்கருக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இடம் அது அக்னிக்கடல், அது பாதாளம். 2 இடங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்திலே இப்படி விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6 எடுத்தீங்களா? 43 இருந்து சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். நல்ல மரமானது கெட்ட கனிகளை கொடாது. நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். நல்ல மரத்துல போய் கெட்ட கனியை நீங்க எதிர்பார்த்தா வேஸ்ட். ஆனா கெட்ட மரத்துல போய் நீங்க நல்ல கனியை எதிர்பார்த்தா கெட்ட மரத்துல எது கிடைக்கும்? கெட்டதான் கிடைக்கும். அது கீழே அந்தந்த மரம் அதினதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறது இல்லை, எரிஞ்சல் செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறது இல்லை. அந்த மரத்தை நாம் எப்படி அறியலாம்னா அதிலிருந்து வருகிற அந்த கனியை வைத்துதான் நாம் அறிய முடியும். அத்தி பழத்துல போய் அத்தி மரத்துல போய் முட்செடிகள்ல போய் அத்தி பழத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது முட்செடி. இதுல எனக்கு அத்தி பழம் கிடைக்கும்னு நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? அடுத்து என்ன செடி சொல்லிருக்கு? நெருஞ்சி செடி. நெருஞ்சி செடினே தெரியுமா? நெருஞ்சி முள்ளு. அந்த முள்ளுல மிதிச்சாலே கால் என்ன செய்யும்? வலிக்கும். அதுல போய் இந்த நெருஞ்சி செடியில எனக்கு திராட்சை பழம் தான் வேணும் அப்படி நீங்க காத்திருந்தா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ வாழ்க்கையில நாம எது நல்ல மரம் எது கெட்ட மரம்னு முதல்ல வாழ்க்கையில எப்படி செய்யணும்? தீர்மானிக்கணும். அந்த நல்ல மரத்துல தான் நம்ம நல்ல கனியை எதிர்பார்க்க முடியும். ஆண்டவர் அடுத்து ஒரு நல்ல காரியத்தை சொல்றாரு. நல்ல மனுஷன் காட்டுகிறான். இப்போ நல்ல மரம் கெட்ட மரம், நல்ல கனி கெட்ட கனி, இதெல்லாம் இந்த பூமி ஆண்டவர் எதுக்கு சொன்னார்னா ஒரு மனிதனை பார்த்து அவர் சொல்கிறார். அல்லேலூயா. மனிதனுடைய இதயத்தை பார்த்து அங்கு தேவன் அந்த வார்த்தையை சொல்கிறார். நல்ல மனுஷன் தன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருதயம் உண்டா இல்லையா? இருதயம் இருக்கு. நமக்கு இருதயம் இருக்கு. நம்ம இருதயத்துல பொக்கிஷம் இருக்கு. ஆண்டவர் சொல்றார் பொக்கிஷம், இருதயமாகிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்துல என்ன இருக்குன்னா நல்லது இருந்தா நாம நல்லதை காட்ட முடியும். இந்த பொக்கிஷத்துல கெட்டது இருந்தா என்ன செய்ய முடியும்? கெட்டதை தான் காட்ட முடியும். அது கீழே அப்படி பாத்தீங்கன்னா பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினாலே அவனவன் வாய் பேசு. இப்போ இருதயத்துக்குள்ள நிறைஞ்சு கிடக்குது. அது நல்லதா அது கெட்டதா அப்படின்னு தெரியல. ஆனா இருதயத்துல நிறைஞ்சு கிடக்கும்போது இந்த இருதயத்துக்குள்ள இருந்து எப்படி வெளியே வரும்? காத்து வழியா வந்துருமா? எது வழியா வரும்? வாய் வழியா வரும். நம்ம இருதயத்துல நிறைஞ்சு கிடக்குது எப்படி வரும்? வாய் வழியா வரும். இப்போ நம்ம ஒரு பேசும்போது நீங்க பாப்பீங்க இதயத்துல இப்படி இருக்கு சின்ன சந்தேகம். சில பிரசங்கத்தெல்லாம் நீங்க நான் பேசும்போது சில காரியங்களுக்கு கொடுத்து ஐயப்பட்டு இருக்கு. அப்போ நம்ம இதயத்தை நீங்க பார்க்கறனா வாயிலிருந்து வார்த்தை எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம இதயத்துல நல்லது இருந்தா என்ன வரும்? நல்ல வார்த்தை வரும். கெட்டது இருந்தா கெட்டதா வரும். அப்போ நம்ம வாழ்க்கையில நல்லதை எதிர்பார்க்கணும்னா நம்ம இதயத்துல நல்லது இருக்கா?
கெட்டது இருக்கா அப்படி நாம சிந்திச்சு பார்க்கணும். நீங்க அப்படி மார்க்குக்கு வாங்க. மார்க்கு 7:14 வாசிங்க. பின்பு அவர் ஜனங்கள் எல்லோரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லோரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். அடுத்து சொல்றாரு, மனுஷனுக்கு புறமே இருந்து அவனுக்குள் போகுது என்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவர்களே. மனுஷனுக்கு புறமே இருந்து உள்ளே போகுது. அப்ப நாம சாப்பிடுகிற ஆகாரங்கள், கனிகள் நாம வாய்க்குள்ள போகுது, எது மனுஷனை என்ன செய்யாது? தீட்டுப்படுத்தாது. அது கீழே அதுக்கு விளக்கு சொல்றாரு, கேட்கிறதுக்கு காதுள்ள ஒருவன் இருந்தால் கேட்க கடவுள். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீசர்கள் அவர் சொன்ன பூமியை குறித்து அவரிடத்தில் கேட்டார். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார், வாய்க்குள்ள போகுது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, உள்ளத்திலிருந்து வெளியே வருதுதான் தீட்டுப்படுத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சீசர்களுக்கு அந்த பூமியை கருத்து தெரியவில்லை, குழப்பமா இருந்துச்சு. இயேசு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்த பிறகு சீசர்கள் அவரிடத்துல கேட்கிறாங்க. அவர் என்ன கேட்காங்க? 17 அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீசர்கள் அவர் சொன்ன உண்மையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கிறாங்க. அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறமே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது என்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இதயத்திற்குள் போகாமல் வாயிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போதனைகளின் அசுத்தங்களையும் கணிக்கிற ஆசன வழியால் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. நாம சாப்பிடுறது எதுவுமே இதயத்துக்குள்ள போகாது. அது போக வேண்டிய இடத்துக்கு போய் அதுக்குரிய சத்துக்களை கொடுத்து கழிவுகள் எல்லாம் வெளியே போய்விடும். ஆனால் தேவன் சொல்கிறார், மனுஷனுக்குள்ள இருந்து, உள்ளத்திலிருந்து, இதயத்திலிருந்து வெளியே வருகிறவர்களே அவை மனுஷனை தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ தீட்டுன்னு நாம ஒண்ணு தீர்மானிக்கிறோம். அந்த தீட்டு, அந்த அசுத்தம், அந்த கெட்டது எங்க இருந்து வருது? உள்ளத்திலிருந்தே வருது. அல்லேலூயா. அது எல்லாரும் உள்ளத்திலிருந்தும் வருது. நம்ம எல்லாம் நல்ல பொக்கிஷம் தான் உங்க இதயத்துல இருக்கா? இருக்கா? கெட்ட பொக்கிஷத்துல கெட்டது இல்லையா? கெட்டது இருக்கு. நல்லது மட்டும் தான் இருக்கு. நம்ம சொல்லவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நாம என்ன செய்யறோம்? ஆமா, அதெல்லாம் மாற்ற ஆண்டவரால முடியும். அதெல்லாம் மாற்ற ஆண்டவரால முடியும். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே, இருதயத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் நடக்கிறது. அது எல்லாம் எங்க நடக்கல? வெளியே நடக்கல. இன்னொருத்தவங்க இடத்துல அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது நமக்குள்ளேயே நடக்கிறது. நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவைகள் நடக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளலாம். அங்க ஒரு மனுஷனை பற்றி ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். இது யார் உங்களுக்கு தெரியுதா? ஹலோ, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று. சரி, இப்ப நான் சொல்றேன். மேல நீங்க படிக்கும்போது நீங்க யாருக்கு அதை பார்த்துக்கிறீங்க? 11 உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்திலே தள்ளுண்டு போயிற்று. புழுக்கிலே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவிட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தில் பருவத்திலே வீட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இதயத்தில் சொன்னாயே. இப்ப யாரு?
சாத்தான், லூசிபர். தேவனை ஆராதிக்கிற ஒரு உயர்ந்த ஒரு பதவியில இப்படி தேவ சமூகத்தில் கீத வாத்தியங்கள் மேல தாளங்களை வைத்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனை இருந்தான் யாரு? லூசிபர். தேவ தூதனா இருந்தான். பிரதான இடத்துல இப்படி சபையில தேவன் பக்கத்துல இருந்து, மற்ற தூதர்கள்லாம் அங்க இருப்பாங்க, இவன் பக்கத்துல இருந்து அந்த ஆராதனையை ஆண்டவருக்கு மகிமையாய் நடத்துகிற ஒரு தூதன். ஆனா அவன் என்ன நினைச்சிட்டான் இருதயத்துல? நான் ஆண்டவருக்கு மேல நான் ஒரு சிங்காசனத்தை போட்டு நான் இந்த உன்னதமான தேவனுக்கு ஒப்பாட மாறிடுவேன் அப்படின்னு அவன் இருதயத்துல என்னட்டான் சொல்லிட்டான். உடனே ஆண்டவர் அவன் என்ன செஞ்ச? மேல இருந்து பரலோகத்துல இருந்து தள்ளி விட்டுட்டான். தள்ளி விடும் போது அவன் அந்த ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டத்துல 3ல் 1 பகுதியை அவன் பிடிச்சு இழுத்து வந்து இப்ப எங்க இருக்காங்க? அவன் பாதாளத்துல இல்லை. எங்க இருக்கா? இப்போ அவன் வான மண்டலத்துல இருக்கான். அந்த தூதன் எங்க இருக்கான்? வான மண்டலத்துல இருந்து நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடாதபடி அவன் அங்கே இருப்பான். திடீர்னு பூமிக்கு அணிஞ்சிருவான், இங்கேயே வந்துருவான். இந்த ரெண்டையும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அப்படி வச்சுக்கிட்டு. ஏன்னா பூமியில யார் இருக்கா? தேவ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அதனாலதான் அவன் தன்னுடைய இருதயத்துல அந்த அசுத்தத்தை நினைச்சு, பெருமையை நினைச்சு எண்ணி அவன் முத விழுந்து போனவன் கடவுளுடைய ஒரு பிரதான தூதர். அல்லேலூயா. அப்போ நாம நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? நாம சில காரியங்கள்ல நாம விழுந்து போகிறோம். இப்ப விழுந்து போன தூதனுக்கு மீட்பு உண்டா அப்படின்னா மீட்பு கிடையவே கிடையாது. தூதனுக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சிட்டு, ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு. ஆனா விழுந்து போன தேவனுடைய ஜனத்துக்கு மீட்பு இருக்குது. நாம இதயத்துல என்ன இருந்தாலும் நினைச்சிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு மீட்பு என்ன செஞ்சிருக்காரு? ஒரு வச்சிருக்காரு, ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காரு. நீங்க இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து வரும்போது, அடிமைத்தனத்திலிருந்து வரும்போது, அந்த வனாந்தரத்துல அவங்க வரும்போது ஆண்டவர் செய்த நன்மைகளை அவங்க நினைக்காம அவங்க இருதயத்துல பெருமை கொண்டு அவங்க நிறைய பேர் விழுந்தாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க அந்த பகுதியெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா. நம்ம இருதயத்துல நாம ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளா நாம இருக்கிறோம். நாம இருந்தாலும் இருதயத்திலே நாம் சில வேளையிலே, சிந்தையிலே, இருதயத்தின் யோசனையிலே, இருதயத்தின் எண்ணத்திலே நாம தேவனுக்கு விரோதமான சில செயல்களை செய்கிறோம், பெருமை கொள்கிறோம். இஸ்ராயேல் மக்கள் ஒரு நேரத்துல அவங்க தாங்க இதயத்துல என்ன சொன்னாங்க அதை நாம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நாம இதயத்துல எதை நாம செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட பார்ப்போம். உபாகமம் தேவன் நம்மளை வழிநடத்தி வருகிறார். அப்படித்தானே? உபாகமம் எடுத்துட்டீங்களா? 8:17 வாசிங்க. என் சாபாத்தியமும் என் கையின் பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க. என் சாபாத்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருக்கணும். வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு நன்மை தரும்போது, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, ஒரு படியிலிருந்து மேல கொண்டு வரும்போது, ஒரு கஷ்டத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கும் போது, ஒரு உதவி ஆண்டவர் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு உதவி, உங்களுக்கு நன்மை கிடைக்கும் போது நம்ம யாரை மகிமைப்படுத்தணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதுக்கு பதில் இது என்னுடைய திறமை, இது எங்க அப்பாவுடைய திறமை,
இது இவருடைய திறமை அப்படின்னு நம்ம நம்பிக்கைய இன்னொருத்தங்க மேலேயோ அந்த நம்பிக்கையை நம்ம மேலேயோ நம்ம என்ன செய்யக்கூடாது, வைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஆனா சில வேளையில நாம நினைச்சிருப்போம், எது நல்லா நினைச்சிருக்கோம், உண்மைதான், சரியா? அப்படி நாம என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அதுலயே அப்படி வாங்க, போதும் 9:4-5 உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையிலே நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்வாயாக. இப்போ இஸ்ரவேல் மக்கள் ஒரு தேசத்துக்கு வராங்க, பெரிய பெரிய ராட்சதர்களா இருக்காங்க, இவங்க அவங்க கூட சண்டை போடுறாங்க, சண்டை போட்டு அவங்களை துரத்திடுறாங்க, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்போ அந்த தேசத்தை இவங்க பிடிச்சுக்கிறாங்க. அந்த தேசத்தை பிடிச்ச உடனே அவங்க என்ன நினைக்காங்கன்னா, அவங்க சொல்றாங்க, உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதியுடைய ஆகாமியத்தின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். அல்லேலூயா. ஒரு நன்மை நடக்கு, நம்ம ஒரு நன்மை ஒரு கிடைக்கு, ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கு, உடனே நாம இது என்னுடைய நீதி அப்படின்னு நினைக்க கூடாது. என் நீதினால தான் இது கிடைச்சு, நான் ரொம்ப உண்மையா இருந்தேன், நான் ரொம்ப பரிசுத்தமா இருந்தேன், நான் ரொம்ப கரெக்டா இருந்தேன், நான் உங்ககிட்ட ரொம்ப சரியா பேசினேன், என் நீதினா இது கிடைச்சது அப்படின்னு நாம என்ன செய்யக்கூடாது, அதுக்கு கீழே 5 சொல்லுது, உன் நீதி நிமித்தம் உன் இதயத்துடைய உத்தமத்தின் நிமித்தம் நீ அவர்களை தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிப்பது இல்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாயத்தின் நிமித்தம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை துரத்தி விடுகிறார். ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரித்துக் கொடார் என்பதை அறிய கடவாய். நீ வனதாக கழுத்துள்ளது. அல்லேலூயா. இஸ்ராயேல் மக்களை பார்த்து சொல்றார், அவங்க வந்து கிடைச்ச உடனே, எல்லாம் கிடைச்ச உடனே, சிக்கல இருந்து வெளியே வந்தோம்னா, பிரச்சனையில இருந்து வெளியே வந்தோம்னா, நல்ல நல்ல ஆகாரம் கிடைக்கி, நல்ல எல்லா காரியம் நல்லா இருக்கு, சுகமா இருக்கு, இருந்த உடனே அவங்க ஆண்டவரை மறந்து தன்னுடைய நீதியை பார்க்கிறார். அல்லேலூயா. நாம நம்முடைய நீதியை பார்க்க கூடாது. அல்லேலூயா. நம்முடைய உத்தமத்தை நாம பார்க்க கூடாது. நம்ம நீதி செய்ய வைக்கிறவர் யாரு? ஆண்டவர் தான் நம்மளை நீதி செய்கிறார். உத்தமமாய் நடக்கப்படுகிறது யாரு? கர்த்தர் நம்மளை உத்தமமாய் நடக்கப்படுகிறார். அப்போ நம்ம இதயத்தில் அப்படி என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது, சிந்தையில நினைக்க கூடாது. நீங்க ஊழியத்துக்கு, நீங்க ஊழிய காரியம், சபை காரியத்தெல்லாம் நீங்க நினைப்பீங்க, சில காரியங்கள்லாம் நீங்க நினைப்பீங்க, உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கும்போது சில பொருத்தனைகளை நீங்க நினைப்பீங்க, ஆயிட்டு சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் இப்படிலாம் உங்களுக்கு செய்வேன், நான் இப்படிலாம் உங்களுக்கு எழுப்பிடுவேன், நான் இப்படிலாம் உங்களுக்கு வேலை செய்வேன், அப்படிலாம் நம்ம சொல்லுது. ஆண்டவர் என்ன செய்யறாரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அதனாலதான் தேவ சமூகத்துல நாம மனம் பதறி ஒரு வாரத்தையும் பேசாம எப்படி இருக்கணும், அமைதியா தேவ சமூகத்துல. ஏன்னா இதயத்துல நடந்து கிடக்குது, என்ன செய்யும், வெளியே டப்புனும் நமக்கு வெளியே என்ன செஞ்சிடும். அப்ப தேவ சமூகத்துல ஏதாவது வார்த்தை வந்துட்டா அந்த வார்த்தை 2வது வாபஸ் ஆக முடியுமா? முடியாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நான் அனுபவத்தோடு உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. நம்ம நீதி நிமித்தம், நம்ம உத்தமத்தின் நிமித்தம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்த சபை சாணி பிரதன் சொல்லுவாங்க, இந்த சபை யாரும் நடத்துறாரு, தேவன் நடத்துறார். அவர் தான் இதுக்கு தலையா இருக்கிறார், அவர் தான் இதுக்கு மெய்ப்பரா இருக்கிறார். ஆனா நாம நம்முடைய பிள்ளைங்க, நம்மள ஒவ்வொரு காரியங்கள் அவர் என்ன செய்யறாரு, பண்ண வைக்கிறார். ஒவ்வொரு இந்த காரியத்தை நீ எடுத்துக்கோ, இந்த காரியத்தை நீ எடுத்துக்கோ, இந்த காரியத்தை நீ செய் அப்படின்னு
நம்முடைய பிள்ளைகளை கொண்டு அவர் பண்ண வைக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் திக்குவாய் மத்தனாம். மோசையை விட அதிகமா திக்கி பேசுகிறேன். மோசை எப்படி திக்கி பேசுகிறா தெரியுமா? மோசையால பேச முடியாது, ரொம்ப திக்கி பேசுகிறேன். அதுக்குதான் அவருடைய சகோதரன் ஆண்டவர் வச்சார். சகோதரன் தான் போய் பேசுவான். யார்கிட்ட? பார்வோன் ராஜாட்ட. மோசை பேச திக்கி திக்கி பேசினா போயா நீ வெளியே சொல்லிடுவோம். அப்ப நம்முடைய நாம அப்படி, நாம வாழ்க்கை அப்படி, நம்முடைய தரங்கள். ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் அவர் என்ன செய்வார்? சரி பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் அவரால் சரி பண்ண முடியும். இதயத்துல எதை சொல்லக்கூடாதுன்னு பார்த்தோம். இதயத்துல இப்ப எதை நம்ம சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா, எரேமியா 5:21 வாங்க. அந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து அறுப்புக்கு நியமிக்க வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இதயத்திலே சொல்லுகிறார்கள். ஆண்டவர் மழையை கொடுக்கிறாரு, விவசாயத்தை நல்ல விளைய வைக்கிறாரு. ஏற்ற காலத்துல ஏற்ற விவசாயம் நடக்கு. நம்ம குடும்பத்துல ஏற்ற நேரத்துல ஏற்ற காரியம் நடக்கு. ஏற்ற நேரத்துல ஏற்ற தேவை ஆண்டவர் சந்திக்கிறாரு. எல்லா காரியங்களும் பிள்ளைகளை பார்க்கிறாரு. பிள்ளைகளுடைய காரியங்களை அவர் எடுத்துக்கிறாரு. நல்ல ஞானத்தை கொடுக்காரு, படிப்பு கொடுக்காரு. அவங்கள ஒரு வேலையில போய் ஆண்டவர் வைக்காரு. எல்லாத்தையும் ஆண்டவர் செய்யறாரு. ஆனா அந்த ஜனங்கள், இஸ்ராயேல் மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இதயத்திலே சொல்லுகிறது. எல்லாம் நடந்தாலும், வாழ்க்கையில எல்லாம் நன்மை நடந்தாலும், ஆண்டவரே நாங்க உமக்கு பயந்திருப்போம்னு என்ன செய்யணும்? சொல்லணும். நம்ம தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு நம்ம ஆசீர்வாதம் இருக்கும் போது, நம்ம திருப்தியா இருக்கும் போது ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும்? உமக்கு நாங்க பயந்திருப்போம், உமக்கு நாங்கள் பயந்து வாழ்வோம் ஆண்டவரேன்னு நாம சொல்லணும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எல்லாம் திருப்தியா இருந்தாலும் நாம யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். எல்லாம் ஆசீர்வாதமான நேரத்துல, திருப்தியான நேரத்துல ஆண்டவரை பார்க்க என்ன செய்வோம்? மறந்துட்டோம். ஒரு வீட்டுல கல்யாண ஃபங்க்ஷன் வச்சு நீங்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, வர்றவங்க எல்லாத்தையும் உங்களால கவனிக்க முடியுமா? அந்த வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தால நம்ம பார்க்க ஓடிடுவோம். அப்படிதான் ஓடுவோம். அது போல நம்ம வாழ்க்கையில தேவனை பார்க்க சில நேரத்துல மறந்துடும். அந்த திருமண காரியத்துல உங்களுக்கு ஒரு நண்பர் நல்ல உதவி இருப்பார், ஒரு ஏதோ காரியம் நல்ல காரியம் செஞ்சிருப்பார். ஆனா அந்த நண்பரை நம்ம வர்ற சொந்தக்காரங்க வரும்போது அந்த நண்பரை நம்ம என்ன செய்யுது? நினைப்பதில்லை. அவர் வந்து ஓரமா உட்கார்ந்து போயிடுவார். வருவாரு. நேற்று ஒரு திருமண வீட்டுக்கு போனேன், பார்த்தா கூட்டமா இருந்துச்சு. போய் வாசலே நின்றுட்டு இருந்தேன். ஒரு இடம் கூட உட்கார இடம் இல்லை. பார்த்த கீழே போய் சாப்பிட்டு சரி போகும். அந்த அண்ணனை வந்து பார்த்து கை கொடுத்துட்டு இடிச்சுக்கிறோம். நம்ம அவசரத்துல. ஆனா தேவனிடத்துல நம்ம அப்படி போகக்கூடாது. அவருக்கு சொல்லணும், ஆண்டவரே நீங்க எங்களை போஷித்தாலும் நாங்க உங்களுக்கு பயந்து இருப்பாங்க. நீங்க எனக்கு நன்மை செஞ்சாலும், என் பிள்ளைக்கு நீங்க நன்மை செஞ்சாலும், என் குடும்பத்துக்கு நீங்க நன்மை செஞ்சாலும், என் சபைக்கு நீங்க நன்மை செஞ்சாலும் நாங்க உங்களுக்கு பயந்து வாழ்வாண்டவரே நம்ம இதயத்துல என்னமா சொல்லணும். இதயத்துல சொல்லணும். சரி, ஒருவேளை நம்முடைய இதயத்துல சில காரியங்களை நினைச்சு பயம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில பயங்கள். இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில அவங்க சில வேளையில அவங்க பயப்பட்டாங்க. உபாகமம் எடுங்க. உபாகமம்
7ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. அந்த ஜாதிகளை எண்ணினோம். சொன்னவைகள் நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாராம். இப்ப இஸ்ரவேல் மக்கள் போறாங்க, ஒரு இடத்துக்கு போறாங்க. அவங்களெல்லாம் பார்த்தாங்க, பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறாங்க. உடனே இப்படிப்பட்டவங்கிட்ட போய் நாம எங்களெல்லாம் துரத்தி இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறோம். நாம கூட நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை பார்த்து என்ன செய்யறோம்? பயப்படுறோம். இந்த காரியம் நடக்குமா? இந்த காரியம் நடக்காது. இது கல்லுல நாலு ஒளிச்ச கதையா இருக்கு அப்படின்னு நாம பயப்படுறோம். அப்படி வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில பயம் வந்து வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைக்க சொல்றார். கீழே வாசிங்க. உன் தேவனாய் கர்த்தர் பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாமலும் நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனத்துக்கும் உன் தேவனாய் கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில பயம் வரும்போது ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை பார்ப்போம். அல்லேலூயா. அந்த நாட்கள நான் இப்படியே இருந்தேன். ஆனா அதுல இருந்து என்ன இவ்வளவு கொண்டு வந்தவரு இன்னுமா என்ன கொண்டு வர மாட்டாரு. அந்த நாட்கள்ல எவ்வளோ கடல்ல இருந்தேன், எவ்வளோ காரியங்கள் இருந்தேன். அந்த நாட்களை நடத்தினவரு இப்பமா நம்மளை நடத்த மாட்டாரு. அந்த நாட்களை நான் எவ்வளவோ பாவத்தில் இருந்தேன், மோசமான பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், உதாரணமா இருந்தேன், கடவுளே அறியாம இருந்தேன். அப்படிப்பட்ட நாள கூட ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பை நமக்கு தந்து நீ நல்ல வழியில வாழு அப்படின்னு அவரு தட்டி வார்த்தையை தந்தவரு எதையா எனக்கு செய்ய மாட்டாரு அப்படின்னு நாம என்ன செய்யணும்? தேவன் செய்த நன்மைகளை நாம் என்ன செய்யணும்? நினைக்கணும். எங்க நினைக்கணும்? எல்லாம் இதயத்துல தான் நடக்கும். நாம எல்லாம் இதயத்துல தான். இதயத்தின் கசப்பு இதயத்துக்கு உலகில் எவ்வளவு கசப்பு இருக்கு. இதயத்தின் கசப்பு இதுதான். அப்போ நம்ம வாழ்க்கையில நாம தேவனை பார்க்கணும், அவருடைய சமூகத்தை நம்ம பார்க்கணும். கடந்து வந்த பாதைகளை பார்க்கும்போது இந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு சுதந்திர சமுத்திரத்தை விளக்கும்படி கொண்டு வந்து பின்னாடி வந்த ஒரு பெரிய சேனைய பார்வன் கூட்டத்தை அழித்தவர் இந்த ஜாதி எனக்கு ஏமாத்துறோம். அவங்களுக்கு ஒரு தைரியம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு தைரியம் வரணும்னா ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம என்ன செய்யணும்? நினைச்சுப்பா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், நீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இன்னைக்கு எனக்கு துதிக்க முடியல, இன்னைக்கு எனக்கு துதிக்க முடியல, பாரம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த பாட்டை படிக்கும்போது எந்த நிலையிலும் துதிக்க முடியும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல நீங்க எந்த நிலையிலும் துதிக்க முடியும். அல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன பந்த அடிக்க என்ன செய்யும்? எவ்வளவு ஸ்பீடா அடிக்கிறோ அவ்வளவு ஸ்பீடா. அல்லேலூயா. அது போலதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. அவன் அடிபட
அவன் மிதிபட அவன் தன் வாழ்க்கையை அவன் எழுப்பிக் கொண்டே உங்க வாழ்க்கையில கண்டிப்பா எழுப்பணும். உங்க அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில அது ஒரு பாடமா இருக்கும். அல்லேலூயா. இப்போ நம்ம எதெல்லாம் நினைக்கணும்? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கணும். நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது, பாடு வரும்போது, நாம தேவனை என்ன செய்யணும்? நினைக்கும் போது, அவரை பாடி ஆராதிக்கும் போது எல்லாம் சரியா. அல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில 2 காலும் கட்டப்பட்ட துருவ மரத்துல இருந்தாங்க. அல்லேலூயா. பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க? சிறைச்சாலையில 2 காலும் துருவ மரத்துல கட்டப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆனா அந்த வேலையிலும் அவங்க தன்னுடைய அந்த வேதனையை பார்க்கல, தன்னுடைய கஷ்டத்தை பார்க்கல. நாம ஜெயிலுக்குள்ள இருக்கிறோமே, நாம காலை உள்ள வலி இருக்கே அப்படின்னு அவங்க பார்க்கல. அவங்க பார்த்தாங்க, கர்த்தரை துதித்தாங்க. அல்லேலூயா. துதித்தார்கள். ஆண்டவர் தம்முடைய தூதரை கொண்டு வந்தார். அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தார்கள். அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்தவர்கள் கூட அங்கு ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4 வசனத்தை சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் திரும்பி வரும்போது எபேசியர் 4:14 வாசிங்க. எபேசியர் 4:14 எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படி உன் இருதயத்தை கழுவு அப்படிங்கிறது. எபிரேயர் வாசியம், மாத்திய வாசியம். எபிரேயர் 4:14 பாருங்க. வானங்கள் வழியாய் அப்படியே இருக்கும். சரி, கர்த்தர் நல்லவர். அது எழுதியிருக்கும். எருசலேமே, நீ ரட்சிக்கப்பட உன் இதயத்தை கழுவு என்று அங்கு எழுதியிருக்கும். எபிரேயர் 4:14 அப்படிங்க. சரி, நாம ரட்சிக்கப்பட எருசலேமே, நீ ரட்சிக்கப்பட உன் இருதயங்கள், உன் இருதயத்தை கழுவு அப்படின்னு அந்த பகுதி சொல்றோம். நம்முடைய இருதயம் என்ன செய்யப்படணுமா? கழுவப்படணும். நம்ம இருதயம் கழுவப்பட வேண்டும். நம்ம இருதயத்தை ஆண்டவர் எப்படி கழுவுறார் அப்படின்னா, யோவான் 7:38 வாசிக்கலாம். யோவான் 7:38 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர். வாசிங்க 7:38. வேதவாக்கியம் சொல்லியபடி விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திற்கு ஜீவன் தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். பாத்தீங்களா? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. இப்போ நம்ம உள்ளம், அதான் நம்மளுடைய இருதயம். நம்ம இருதயத்துல தேவையில்லாத காரியங்கள் இருக்கும்போது, பயங்கள் இருக்கும்போது, தேவையில்லாத காரியங்கள், கெட்ட காரியங்கள் இருக்கும்போது, நாம் தேவனிடத்திலே வந்து அவரிடத்திலே விசுவாசம் வைக்கும் போது, ஆண்டவர் சொல்றார், என்னிடத்திலே விசுவாசம் வைக்கும் போது அவன் உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். வற்றாத ஒரு நீரூற்று, உயிருள்ள ஒரு ஊற்று நம்ம உள்ளத்திலிருந்து என்ன செய்யும்? ஓடும். அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, எருசலேமே, உன் இருதயம் கழுவப்படணும். உனக்கு ரட்சிப்பு வரணும்னா உன் இருதயம் கழுவப்படணும். நம்ம இருதயம் எப்படி கழுவப்பட வேண்டும்? தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தை நாம விசுவாசத்திலே நாம் காட்ட வேண்டும். தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று அங்கே பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. 2 நாளாகமம் 7:14 சொல்லுது, நான் வந்திருக்கப்பட்ட ஜனங்கள்
தங்களை தாழ்த்தி நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினால் அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருந்து நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. நாம நம்ம வழிவிட்டு விலகும் போது ஒரு குடும்பத்துல ஒரு மனுஷன் பொல்லாத வழியிட்டு விலகி தேவனிடத்துக்கு இருதயத்தை செலுத்தும் போது அந்த குடும்பத்துக்கே ரட்சிக்கப்படுது. ஹல்லேலூயா. எப்படி சரிதா? அப்போ நாம ஜனங்கள் தேவ ஜனங்கள் பொல்லாத வழியை விட்டு தன்னுடைய இதயத்தை தேவனுக்கு திரும்பும் போது ஆண்டவர் சொல்றாரு, தேசத்துக்கே அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார், சேமத்தை கொடுக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. எரேமியா 3:14 வாசிங்க. இது நம்ம பத்தி சொல்லியிருக்குது. எரேமியா 3 சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3:17 அக்காலத்திலே எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதன் நிலமாக சேருவார்கள். அவர்கள் யாரை பத்தி சொல்லியிருக்கிறீங்கன்னா நம்மளை பத்தி சொல்லியிருக்காரு. அந்த நாட்களே சொல்றாரு, அக்காலத்திலே ஒரு காலம், அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதிடமாய் சேர்வார்கள். எல்லா ஜாதியாரும் யார்கிட்ட வராங்க? தேவனிடத்துல வராங்க. அவர் பிறந்த இடம் எருசலேம், இது தேவனுடைய பட்டணம் அப்படின்னு சகல ஜாதிகளுக்கும் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கூட நமக்கு அந்த நாட்டிலே யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறது. அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். இதனால் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை குறித்து அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், அக்காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஜனம் எழுப்பும். இந்த ஜனம் தன்னுடைய இச்சையின்படி என்ன செய்யாது, நடக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நாம வாழ்க்கையிலே எவ்வளவோ இச்சைகள் வந்தாலும் நாம தேவனுடைய வார்த்தைகள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறோம், மாற்றிக்கிறோம். இந்த வசனம் நம்மளை பத்தி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு நீதிமொழிகள் 23:26 வாசிங்க. என் மகனே, உன் இதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. நாம இதயத்தை ஆண்டவர் கேட்க, நாம இதயத்துல எவ்வளவோ வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் நாம சுமந்து தெரியும். அப்படித்தான் எவ்வளவோ கஷ்டங்கள், அடிமைத்தனங்கள், ரோகங்கள், இருதயம் முடி கசக்கு, இருதயம் வலிக்கு. சில வேளை நானே சொல்வேன், இருதயம் ரொம்ப வலிக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சில காரியங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை உங்களை பார்த்து வருகிறது. மகனே, மகளே, உன் இருதயத்தை ஆண்டவர் உங்களை கேட்கிறார். உன் இருதயத்தை இழங்குகிறார். அந்த கசந்த இதயத்தை, அந்த வலியுள்ள அந்த இதயத்தை, அந்த கஷ்டப்படுகிற பாடு உள்ள அந்த இதயத்தை அதை நீ எனக்கு தா அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஒரு அதிலே 12 வசீங்க, 12. உன் இருதயத்தை புத்திமதிக்கும், உன் இதயத்தை புத்திமதிக்கும், உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. ஹல்லேலூயா. இதயத்தை நம்ம எங்க கொண்டு போனோம்? புத்திமதி. புத்தி நமக்கு எங்க கிடைக்கு? நமக்கு எங்க அறிவு கிடைக்குன்னு நம்ம இருதயம் கஷ்டப்படும் போது நம்ம புத்தியை தேடி போகணும், அறிவை தேடி போகணும். புத்தி எங்க இருக்கு, அறிவு எங்க இருக்கு? இந்த பரிசுத்த வேதாகமத்துல இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க தேடி கண்டுபிடிச்சா ஆண்டவர் உங்க இதயத்துல உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அதிலே 19 வசீங்க. என் மகனே, நீ செவி கொடுத்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு உங்க இருதயத்தை நல்ல வழியில நடந்தும். இன்னும் ஒரு நாட்கள்ல நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஞானம் எடுத்து இருதயத்தை என்ன செய்யணும்?
நல்வழியில் நடக்கும். ஆண்டவரே, நான் இதயத்துல நான் அப்படிலாம் பேச மாட்டேன், நான் தப்பா எண்ண மாட்டேன், நான் இதயத்துக்குள்ள தப்பா பேச மாட்டேன், நான் புறமா பேச மாட்டேன், அசுத்தத்தை எண்ண மாட்டேன், இச்சையை நான் எண்ண மாட்டேன், இதயத்துக்குள்ள பெருமை கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இதயத்துல என்ன செய்யணும்? நல்வழி படுத்தணும். ஹல்லேலூயா. ஒரு வசனம் நீதிமொழிகள் 20:5 அதுல ஒரு வசனம். மனுஷனுடைய இதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர்கள் போல இருக்கிறது. பாத்தீங்களா? இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? நான் இதை படிச்சு பார்த்தேன். மனுஷனுடைய இதயத்தில் உள்ள யோசனை, மனுஷனுடைய இதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீரை போல இருக்கிறது. புத்திமானோ அதை மென்று கொள்கிறோம். நம்ம இதயத்தில் அதிகமா என்ன இருக்கும்? யோசனை தான். அந்த காரியத்தில் எந்த காரியம் வந்தி யோசனை மாடு ரெண்டும் சப்பட்டன்னு சொல்லுவோம். யோசனை பெருசா இருக்கும், ஆனா மாடு கண்டிப்பா சண்டிப்பா போகாது, எவ்வளவு விரட்டினாலும். ஆனா யோசனை நான் 1/2 மணி நேரத்துல அங்க போயிடும். நான் அதை பிடிச்சிருவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன். ஆலயத்துல எங்க உட்கார்ந்துருப்பீங்க? யோசனை. பெத்த பிள்ளை சென்னையில இருந்தாலும் கோயம்புத்தூர் இருந்தாலும் அங்க கிளம்பி யோசனை. நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், நான் அவனுக்கு அப்படி செஞ்சிருவேன், இவனுக்கு இப்படி செஞ்சிருவேன். தாராளமா வாய் கூசாம நம்ம பேசிடுவோம், நாம யோசிச்சிருவோம். நம்மளுடைய இதயத்தின் யோசனை. ஆனா வசனம் சொல்லுது, அதுல மனுஷனுடைய இதயத்தின் யோசனை ஆழமான தண்ணீரை போல இருக்கு. ஒரு கிணத்தை பாக்கிங்க, ரொம்ப ஆழத்துல எங்க கிடக்கு? தண்ணி கிடக்கு. இந்த தண்ணி தான் நீங்க பார்க்கிற அந்த யோசனை. இப்ப இந்த ஆழமான தண்ணீரை எப்படி மாறிக்கொள்ளலாம்னா அதுல சொல்லுது, புத்திமான் தண்ணீரை வென்றெடுப்பான். அவன் யோசனை உண்மைதான், ஆனா அந்த ஆழமா இருக்கிற அந்த தண்ணீரை புத்திமான் தன்னுடைய அவன் நின்று அவன் யோசிச்சு அவன் தேவனுக்கு பிரியமானதை செஞ்சு எப்படியாவது அந்த தண்ணீரை என்ன செய்வான்? வென்றெடுப்பான். புத்தி இல்லாதவன் என்ன செய்வான்? தண்ணியை பார்த்து இவ்வளவு ஆழத்துல கிடக்க, இதை நம்மளால இறக்க முடியும், இதை எப்படி எடுக்க முடியும்? போய் தொலைன்னு உள்ள கல்லம் மண்ணை குப்பை அள்ளி போட்டு கிணத்தை என்ன செஞ்சிருவான்? நீ தண்ணி எனக்கும் கிடைக்கக்கூடாது, உனக்கும் கிடைக்கக்கூடாது, வர்ணவனுக்கும் கிடைக்கக்கூடாது, போட்டு இடிச்சு போட்டு என்ன செய்வான்? போயிடும். ஆனா புத்திமான் அந்த தண்ணீரை அவன் வென்றெடுப்பான். தன் இதயத்தின் யோசனை அந்த ஆழத்துல இருக்கிற தண்ணீரை போல இருக்கு. சில நன்மைகள் நம்ம வாழ்க்கையில அப்படி தூரமா எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்காது, அது பாப்பா எல்லாத்தையும் இல்லாட்ட ஓட்டத்துக்கு போட்டு போய்கிட்டே இருக்கு. சொன்னாங்க, அவங்க கூட தொழில் பண்ற ஒருத்தவங்க ரொம்ப கடன் கஷ்டத்துல என்ன செஞ்சுட்டாங்க? எஸ்கேப் பண்ணிட்டாங்க. குடும்பமா என்ன செஞ்சுட்டாங்க? அப்போ கடவுளுக்கு சர்ச்சுக்கு போறவங்க எஸ்கேப் பண்ணா கடவுளுக்கு புரியுமா? நாம தூசி போடுங்க. அவங்க யோசனை கரெக்டு, தண்ணியை பார்க்காங்க, ஆனா நின்று அந்த தண்ணியை வென்றெடுக்குள்ள வழியை பார்க்க மாட்டேங்கிறாங்க. உடச்சி போட்டு கேட்டு போ கடன் வாங்குறவங்க என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில அப்படிதான் செய்யறாங்க. என் வாழ்க்கையிலே ஒரு நண்பர் நல்ல பழகிட்டே இருந்தாரு, என்ன கஷ்டத்துல அனுப்பிட்டு எனக்கு திடீர்னு என்ன செஞ்சுட்டாரு? ஓடி போயிட்டாரு. எங்க இருக்காரு இன்ன வரைக்கும் தெரியல. கிட்டத்தட்ட பல லட்சங்கள்ல கஷ்டப்பட்டு அதை எப்படி வென்றெடுக்கலான்னு ஆனா கர்த்தரால என்ன செய்ய முடியும்? கண்டிப்பா முடியும். புத்திமானவர்களே வென்றெடுக்கும். கிராமத்துல அந்த நாட்கள்ல கிணத்துலதான் தண்ணி இருக்கு, போர்லாம் கிடையாது. கிணறு தெரியுமா? பெரிய கிணறு, ரவுண்டு கிணறு, சதுர கிணறு. நாங்க குளிக்கலாம் அந்த நேரம் மோட்டர் அதெல்லாம் கிடையாது.
நாங்க வாடி கொண்டு போவோம், கிணத்துல போய் தண்ணி இறைச்சி குடிப்போம், தண்ணி இறைச்சி ட்ரெஸ்ஸுக்கு சோப்போம் எல்லாம் கரைச்சி வச்சிருக்கோம். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வாடி கண்டிப்பா வச்சிருக்காங்க. வாடி இல்லாத வீடே இருக்காது. சில நாட்கள போவோம், அந்த வாடி வச்சு தண்ணி இறக்கும் போது என்ன செஞ்சது, தண்ணி கயிறு அந்துரும், இல்ல அந்த வாளியில கொக்கி கலப்புறோம், வாடி உள்ள போயிடும், வாடி தண்ணிக்குள்ள முங்கி போயிடும். இப்போ அந்த வாடியை எப்படியாவது எடுக்கணும், உள்ள கிணத்துக்குள்ள இறங்க முடியாது, அப்போ உள்ள கிணத்துக்குள்ள இறங்க முடியாது. அதுக்கு ஒரு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அந்த பேர் உங்களுக்கு யாராவது ஞாபகம் இருக்கா? கிணத்துக்குள்ள பாதாள கரடி தெரியுமா? அதுக்கு பேர் என்ன கிடையா, பாதாள கரடி. பாதாளத்துல போய் அந்த இருட்டுக்குள்ள அந்த தண்ணிக்குள்ள அது நாம மீன் போடும்போது தேடி அந்த கொக்கி பிடிச்சி என்ன செஞ்சிடும், வேற தூக்கிட்டு வரும். அப்போ பொறுமையா இருந்தா எல்லாத்திலையும் நம்ம என்ன செய்யலாம், வாழ்க்கையில வெற்றி கொள்ளலாம். புத்திமான் அவைகளே வென்றெடுப்பான். நாம இழந்து போனதா இருந்தாலும் சரி, எந்த காரியம் இருந்தாலும் சரி, நாம வென்றெடுக்க நாம ஒரு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நாம அவரை என்ன செய்யணும், நம்ம அதனுடைய எல்லாம் கண்களை மூடும், கண்களை மூடும். நம்முடைய இதயத்தை இந்த நேரத்தில் தேவனுக்கு நேராக செலுத்தும். உங்க இதயத்தை ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகன்